ஏழைகளுக்கு சேவை செய்வதற்காக இரவு பகலாக பாடுபட்டுக் கொண்டிருக்கும் டாக்டர் கே பால் பாண்டியன் அவர்களது மருத்துவ சேவையை பாராட்டி மருத்துவ சிகாமணி என்கிற பட்டத்தை வழங்க வருகை தந்திருக்கும் ஜான்சி ராணி, அசம்பிளி சிங்கம், பாலிடிக்ஸ் பைங்கிளி, அறநிலைத்துறை அமைச்சர் மாண்புமிகு அஞ்சா நெஞ்சம் சைதை சைலஜா அவர்களே. இந்த பட்டம் எல்லாம் உண்மையிலே யாரா கொடுக்கறது? இங்க பார், நம்ம நாட்டுல எந்த பட்டத்தையும் யாருக்கும் மக்களா கொடுக்கறது இல்ல. அவனுக்கு எந்த பட்டத்து மேல ஆசை இருக்கோ அதை அவங்களே விழா நடத்தி வச்சுக்கிட்டு அவங்களே கூப்பிட்டுக்கிறாங்க. பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். உடல் மண்ணுக்கு உயிர் செய்தைக்கு என் அருமை சகோதரர் பால் பாண்டியன் அவர்களுக்கு பட்டம் கொடுக்க என்னை ஏன் அழைத்தார்கள்? அவரும் சேவை செய்பவர், நானும் சேவை செய்பவள். என்ன பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். எத்தனையோ இரவு, எத்தனையோ ஊரு உடம்பை உருக்கி உழைத்திருக்கிறேன் இந்த நாட்டுக்காக. வாழ்க தமிழ், வளர்க மலையாளம், வெல்க தெலுங்கு, பொங்குக ஹிந்தி. திரு பால் பாண்டியன் போன்ற பலரை உருவாக்கி பல உயிர்களை காப்பாற்றும் படிச்சு வாங்கின பட்டத்துக்கு இன்னும் நீ உருப்படியா வேலை பண்ணல. அதுக்குள்ள உனக்கு இன்னொரு பட்டமா? நம் நாட்டில் நதிகள் எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல வேலை பண்ற 300 பொண்ணுகளை தப்பா படம் எடுத்து வச்சிருக்கிய. அதோட லேப்டாப் என்கிட்ட தான் இருக்கு. அதை எடுத்துட்டு போய் கோர்ட்ல சப்மிட் பண்றேன்னு வச்சுக்கோ, உன் ஹாஸ்பிட்டல் சீல்டு. ஐயோ, அப்படிலாம் செஞ்சிடாத ப்ளீஸ். உனக்கு என்ன வேணும்? நீ எப்படி சொல்லி அப்படியே நான் செய்யறேன் அப்படின்னு கெஞ்சுவேன்னு பாக்குறியாடா? போடா ஃபூல். அதுல என்னோட மானம் மட்டும் இல்லடா, நீ சிஸ்டர் சிஸ்டர்னு சொல்றிய அந்த 300 பொண்ணுங்களோட மானமும் சேர்ந்துருக்கு. அதை இப்ப நீ கோர்ட்ல கொடுத்தா அதுல இருக்கிற அத்தனை பேரும் அவமானம் தாங்காம குடும்பத்தோட தற்கொலை பண்ணிப்பாங்க. என் தம்பிங்க 2 பேரும் தப்பா பண்ணி மாட்டிக்கிட்டாங்க. ஆனா நான் அப்படி இல்லை, தப்ப சரியா பண்ணுவேன். அவ்வளோ சீக்கிரம் எதுலையும் மாட்ட மாட்டேன்டா. வேடா போன. அது மட்டுமல்ல, ஜாதி சங்க தலைவர் நாராயணசாமி அவர்களின் தண்டுவடம் உடைந்து உயிருக்காக போராடிய வேளையில் கடவுள் போல காப்பாற்றியவர் நமது டாக்டர். இங்க இருந்து ஹாஸ்பிட்டல் போறதுக்கு எவ்வளவு நேரம்? 20 நிமிஷம் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் முடிய இன்னும் 1/2 மணி நேரம் ஆகும். வா. அவையார் அன்றே அத்திச்சுவடியை சொல்லி இருக்கிறார். சார், யாருன்னே தெரியல சார். 4 பேர் வந்து கழுத்துல கத்தி வச்சு ஐசி ரூம் லாக் பண்ணிட்டாங்க சார். அத்துடன் என்ன சொல்ற? இதைய நான் சொல்றேன்டா. ஐசியூல உன் ஜாதி சங்க தலைவர் தென்பாண்டி சிங்கம் நாராயணசாமிக்கு ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கு. அவன் மூச்சு விட திணறதுனால நீ மூக்குல வச்சிருக்க டியூப் என் நண்பன் எடுத்து விட்டான்னு வையி. என்னடா வெய்யி நொய்யின்னு எடுத்து விட்டா போச்சு. போன போடு. டேய் புலி சாதம், நான் சொல்றத நல்லா கேளு. ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே லாரி மேல பல ஆயிரம் தொண்டர்கள் நிக்கிறாங்க. அவன் தலைவனுக்கு மட்டும் இப்ப ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு வச்சுக்க, உன் ஹாஸ்பிட்டல்லே தர மாட்டேன்டி. நீ இப்ப என்ன பண்றன்னா 100 ஏழைகளுக்கு இலவசமா இருதய ஆபரேஷன் பண்றேன்னு அந்த ஃபங்க்ஷன்ல எல்லாரும் கேக்குற மாதிரி மைக்ல ஓப்பனா அனௌன்ஸ் பண்ற. 100 ஆபரேஷன் பண்ணணும்னா எவ்வளவு செலவாகும் தெரியுமா? ஏய், அதுதான் கோடி கணக்குல கொள்ளடிச்சு வச்சிருக்க. அதுல இருந்து என்ன உயிர் போயிட்டு போதுரா. போய் தொலைட்டுண்டா. பெரிய தேச தியாகி ஜாதி சங்க தலைவருங்க எத்தனை பேரை போட்டு தள்ளியிருப்பான். சொன்னத செயல்னா டீவ புடிங்கிடுவே. அப்படி எதுவும் பண்ணாத ப்ளீஸ். இப்ப நீ அனௌன்ஸ் பண்ற, அது என் காதுக்குள்ளீர கேக்குறேன். போறேன் சீக்கிரமா. என்னை யாராலும் அரசியலில் இருந்து தள்ளிவிட முடியாது. இந்த நல்ல நாள்ல உங்க எல்லாருக்கும் நான் ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன். 100 ஏழைங்களுக்கு இலவசமா இதய ஆபரேஷன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால அப்படி இலவசமா ஆபரேஷன் பண்றேன்னு உங்க முன்னாடி உறுதி. எனக்கு இதே நோய் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே என் கூட பிறந்த அண்ணன்களே என்ன கை விட்டுட்டாங்க. ஆனா நீங்க பணமே வாங்காம இலவசமா ஆபரேஷன் பண்ணி என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நீங்க அண்ணன் மட்டும் இல்லைன்னு, அப்பா அம்மா எல்லாமே நீங்க தான்.
சார் ஒரு சின்ன இன்டர்வியூ சார் இந்த இலவச ஆபரேஷன் பண்ணுங்கிற ஐடியா உங்களுக்கு எப்படி சார் ஏமா வந்தது? என்ன கேள்வி கேக்குற நீ அண்ணனை பார்த்து எவனோ ஒருத்த ஃபோன் பண்ணி மிரட்டி அண்ணன் இதெல்லாம் செய்யறான்னு நினைச்சிட்டு இருக்கியா? அண்ணன் மேல ஒரு ஆம்பளைய பாத்திருப்பியா நீ? சிங்கமா இவரு இலவசமா 1000 பேருக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு அண்ணனுடைய கனவு என்னடா சொல்ற? சொத்து பூரா போனாலும் சரி இருக்கிற வீட்டை வித்து நாளைக்கு ரோட்ல பிச்சை எடுத்தாலும் எடுப்பாரு அவர் சொன்ன வார்த்தையை காப்பாத்துவாரு. என்ன சொல்றீங்க நீங்க? ஆமாடா. ஏய் ஏடா போட்டோஸ் கொடுங்க. போட்டோ என்னோட 50 கோடி ரூபாய் ஹாஸ்பிட்டலுக்கு உன்னை ஏன் அபினாமி ஆக்குன? இப்படி இலவசம் ஆபரேஷன் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டலை அடமான வச்சு செலவு பண்ணி சுனாமி ஆகிறதுக்கா? நீ அன்னைக்கு இலவச ஆபரேஷன் பண்றேன்னு அனௌன்ஸ் பண்ணும்போது பப்ளிக்கு கொடுக்குற அல்வான்னு நினைச்சேன். இப்போதானே தெரியுது அது எனக்கே கொடுத்த அல்வான்னு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை மேடம். ஆரம்பத்துலேருந்து ஃபோனில் எங்களை மிரட்டினவன் தான் ஜாதி சங்க தலைவரை போட்டு தள்ளுவேன்னு இப்படிலாம் பண்ண வச்சான். மன்னிச்சுக்கோங்க மேடம், நாங்கள் தப்பு மேலே தப்பாக பண்ணி வசமாக மாட்டிக்கிட்டோம். கடவுள் மாதிரி நீங்க தான் எங்களை காப்பாற்றணும். ஐயோ என்ன இது? ஆம்பளைங்க எல்லாம் சிங்கம் மாதிரி இருக்க வேண்டாம், இப்படி பொசுக்குன்னு பொம்பளை காலில் விழுந்துட்டீங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஐ டோன்ட் லைக் இட். இருந்தாலும் விழுந்துட்டீங்க, கொஞ்சம் நேரம் இருந்துட்டு எந்திரிச்சுக்கோங்க. நான் ஒருத்தி இங்க இருக்கும்போது நீங்க எதுக்கடா கவலைப்படுறீங்க? டேய் சேட்டு, நான் தான் சைலஜா பேசுறேன்டா. இன்னும் 10 நிமிஷத்துல பால் பாண்டியன் ஹாஸ்பிட்டலோட பத்திரம் என் கைக்கு வந்து சேரணும். இல்ல நான் உன்னை பழையபடி ராஜஸ்தானுக்கே ஒட்டகம் மேய்க்க அனுப்பிடுவேண்டா. ஒரே போன்ல ஹாஸ்பிட்டல்ல வாங்கிட்டாளடா. எல்லாம் பதவி இருக்கிற திமிருடா. பதவியும் இல்ல கத்திரிக்காயும் இல்ல. அவ கஞ்சா வத்துக்கிட்டு இருந்த காலகட்டத்துல நகையை அடமான வைக்க சேட்டுக்கிட்ட போனப்போ சேட்டு இவளையும் சேர்த்து வச்சுக்கிட்டான். அவன் மட்டும் வச்சிருந்தான், டோட்டல் சவுக்கார்பேட்டை வச்சிருந்துச்சு. அதெல்லாம் ஓல்டு லிங்குப்பா. மண்டே சிஎம் டெல்லியில இருந்து வராரு. போலீஸ் இலாக்கா அவர் கையில தான் இருக்கு. அவர்கிட்ட பேசி ஏசியா இருக்கிற உன்னை கமிஷனர் ஆக்குறேன், பொழைச்சிட்டு போ. பழையபடி இவங்க போஸ்டிங் வந்துட்டாங்கன்னா இவங்க ஆடுற ஆட்டத்துக்கு ஒரு அளவே இருக்காது. தம்பி, மேடத்துக்கு ஜூஸ் எடுத்துட்டு வா. டேய், ஜூஸை நீ எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா அந்த லூஸ் ஒன்ன பாக்கும். அவ தங்கச்சியை டாவ அடிச்சதும் இவங்களோட தம்பி ரெண்டும் ஒரே ஆள் நீதான்னு தெரிஞ்சா என்ன ஆகும்? நம்ம போட்டு வச்ச திட்டம்லாம் வேஸ்ட் ஆயிரும். அதனால நான் கொண்டே கொடுக்குறேன். லூஸ் அவ இல்ல நீதான். நம்ம 2 பேரும் சேர்த்து தானே அவ பாத்துருக்கா. டேய் சீக்கிரம் எடுத்து வாடா, மேடம் வெயிட் பண்றாங்கல்ல. டேய் எவ்வளவு நேரம்டா, சீக்கிரம் கொண்டு வாடா. என்னடா பண்ண போற? என்னடா அது வேஷம், கோமாளி மாதிரி. தலையில எண்ணெய் வச்சுக்கிட்டு சேவ் பண்ணலான்னு ஃபேஸ்ல கிரீமை போட்டேன். அதுக்குள்ள சூச கொடு நீங்க. அதான் அப்படியே ஓடி வந்தேன். சூச கொடி. என்னடா குரல் ஒரு மாதிரியா இருக்கு? ஒரே கோல்டு. அண்ணா நீ எடுத்துக்கண்ணே. ஏக்கா சூஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. உங்கள மாதிரியே செவன்னு தர்பூசணி பழம் மாதிரி இருக்குல்ல. எங்க அண்ணனுங்களுக்கு எல்லாம் போஸ்ட் வாங்கி கொடுக்க போறீங்களாமே? ஆமா. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா ஒண்ணு, உங்க போஸ்ட ஜாக்கிரதையா பாத்துங்க. எந்த எடுபட்ட பயலாவது வந்து புடுங்கிட போறான். எக்கோ திறந்து இருக்கு, மூடுங்க. நீங்க 3 நாளும் திறந்த மாதிரியே இருக்கு. ஐயோ ஐயோ. டேய், நாளைக்கு நான் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போற கோயில் ஃபங்க்ஷன்ல தொண்டர்களை லாரியா இறக்கி கட்சியில எனக்கு தான் மக்கள் செல்வாக்கு அதிகம்னு ப்ரூவ் பண்ணி அடுத்த சிஎம் போஸ்டுக்கு அஸ்திவாரம் போட போறேன்டா. நீ பதவியில இருந்தா தானமா அண்ணனுங்களுக்கு வாங்கி கொடுப்ப போஸ்ட். அதுக்கு வைக்கிற ஆப்பு.